நமது அனுதின மன்னாவின் இன்றைய தியானம் இதோ. நான் ஓட்டுநர் மட்டுமே. இன்றைய வேதாகம பகுதி மத்தேயு 8 வசனங்கள் 5 முதல் 13 வரை. இயேசு கப்பர்நகூமில் பிரவேசித்த போது 100க்கு அதிபதி ஒருவன் அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அதற்கு இயேசு, நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன் என்றார். 100க்கு அதிபதி பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனாயிருந்தும் எனக்கு கீழ்ப்பட்டிருக்கிற சேவகரும் உண்டு. நான் ஒருவனை போவென்றால் போகிறான், மற்றொருவனை வாவென்றால் வருகிறான். என் வேலைக்காரனை இதைச் செய் என்றால் செய்கிறான் என்றான். இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்கிறவர்களை நோக்கி, இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அநேகர் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து வந்து பரலோக ராஜ்யத்தில் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களோடே பந்தியிருப்பார்கள். ராஜ்யத்தின் புத்திரரோ புறம்பான இருளிலே தள்ளப்படுவார்கள். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். பின்பு இயேசு 100க்கு அதிபதியை நோக்கி, நீ போகலாம், நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவது என்றார். அந்த நாழிகையிலே அவன் வேலைக்காரன் சொஸ்தமானான். குறிப்பு வசனம்: நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டிருந்தும். மத்தேயு 8:9. அலுவல் ரீதியான பயிற்சியை முடித்துவிட்டு காரில் ஏறிக்கொண்டே, அப்பா, நான் என் தோழியுடன் இன்று இரவு அவள் வீட்டில் தங்கலாமா என்று என் மகள் என்னிடம் கேட்டாள். கண்ணே, உனக்கே பதில் தெரியும். நான் ஓட்டுநர் மட்டும்தான். அதை முடிவு செய்யும் அதிகாரம் எனக்கு இல்லை. அதனால் நீ உன் அம்மாவிடமே அனுமதி கேட்டுக்கொள் என்றேன். நான் ஒரு ஓட்டுநர் மட்டுமே என்று நான் சொன்னது எங்கள் வீட்டில் நகைப்புக்குரிய ஒரு விஷயமாகிவிட்டது. தினமும் நான் எங்கே இருக்க வேண்டும், எப்போது யாரை எங்கு அழைத்துச் செல்ல வேண்டும் என்பதை குறித்து எல்லா காரியங்களையும் ஒழுங்கமைக்கும் எனது மனைவியிடம் கேட்டுக்கொள்கிறேன். 3 யுவதிகளுடன் ஒரு வாகன ஓட்டுநராக இரவும் பகலும் வாகனம் ஓட்டுவதை எனது 2வது வேலையாகவே உணர்கிறேன். பெரும்பாலும் அன்றென்று செய்ய வேண்டியவைகள் எனக்கு தெரியாமலேயே இருக்கும். எனவே எல்லாவற்றையும் தீர்மானிக்கும் எஜமானியிடம் நான் அவ்வப்போது கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். மத்தேயு 8ஆம் அதிகாரத்தில் கிறிஸ்து இயேசு ஒருவரை சந்தித்தார். அவர் கட்டளை கொடுத்தல் மற்றும் கட்டளைகளை பின்பற்றுதல் குறித்து அறிந்திருந்தார். ஒரு ரோமானிய 100க்கு அதிபதியாக அவருக்கு கீழ்ப்பட்டவர்களுக்கு கட்டளையிட அதிகாரம் இருப்பதைப் போலவே இயேசுவுக்கு குணமாக்கும் அதிகாரம் உண்டு என்பதை அவர் புரிந்து கொண்டார். ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டிருந்தும் எனக்கு கீழ்ப்படுகிற சேவகரும் உண்டு என்று இயேசுவிடம் அந்த 100க்கு அதிபதி கூறுகிறார். கிறிஸ்து அவருடைய விசுவாசத்தை பாராட்டினார். அவருடைய அதிகாரம் எவ்வாறு செயல்பாட்டில் இருக்கிறது என்பதை அவர் புரிந்து கொண்டதைக் கண்டு ஆச்சரியப்பட்டார். அப்படியானால் நாம் எப்படி இருக்கிறோம்? இயேசுவிடமிருந்து நமது அன்றாட பணிகளை பெற்று அவர் மீதே நம்பிக்கை கொள்வது எவ்வாறு இருக்கும்? ஏனென்றால் நான் நம்மை வெறும் ஓட்டுநர் என்று நினைத்தாலும் ஒவ்வொரு பணிக்கும் ராஜ்ய அர்த்தமும் நோக்கமும் உள்ளது. இந்த நாளை நீங்கள் கடந்து செல்லும் போது இந்த கேள்விகளை சிந்தித்து பாருங்கள். தேவன் உங்களை எங்கு எவ்வாறு தினமும் வழிநடத்துகிறார்? அதை கண்டறிய உங்களுக்கு எது உதவுகிறது? அவரை கேட்டு கீழ்ப்படிவதற்கு சில சமயங்களில் என்னென்ன தடைகள் ஏற்படுகின்றன? நாம் ஜெபிப்போம். அன்பான தகப்பனே, நீர் எனக்கு ஒரு வழிகாட்டியாக என் அடிகளை வழிநடத்துவதற்காக நன்றி. உமது திட்டம் மற்றும் நோக்கத்தின்படி நீர் என்னை வழிநடத்தி கொண்டிருக்கையில் தினமும் உம்மை சார்ந்து நடக்க எனக்கு உதவும். ஆமென். இன்றைய தியானத்தை கேட்டமைக்கு நன்றி.
தினமும் வேதாகமத்தோடு இணைந்து பயணிக்க எங்கள் சேனல் குழுவில் சேருங்கள்.